அப்படி சக்தி வாய்ந்த வராகி அம்மனை பத்தின விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனை ராஜராஜ சோழன் வணங்கியது ஏன் தெரியுமா? தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன்பு வராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுதான் இந்த செயலையும் தொடங்குவார். இங்கு வராகி அன்னை தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கிறார். வாழைப்பழம் படைக்கலாம். மாலை நேரத்தில் வராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகளை படைத்து வழிபாடு சிறந்தது. பக்தி பீடங்களில் ஒன்றாக திருவானைக்காவல் ஐம்புகேஸ்வரர் கோவில் வராகி பீடமாக போற்றப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் வரம் தரும் வராகி அம்மனை பற்றி பல சுவாரஸ்ய தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்த கன்னியரின் ஒருவரான வராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார். இவர்